பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கூட தேவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது என்னன்னா, இட்ஸ் ஓகே. எஸ், பரவாயில்ல. சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம்ல, என்னடா நான் நினச்சது மாதிரி எதுவும் நடக்கலை, நான் இந்த விஷயத்தில் தேவனை நம்பி இருந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்வேன், எப்படி இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன், என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கொஸ்டின்ஸோடு நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் ஓகே, ஐ வில் கெட் யூ த்ரூ திஸ். நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. கேன் யூ ஸ்டில் ட்ரஸ்ட் மீ? இன்னும் உன்னால் என்னை நம்ப முடியுமா அப்படின்ட்டு அதுதான் அவர் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்ம அவரை நம்பும்போது ஈச் ட்ரையல் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளமும் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரஸ்ட் ஹிம் மோர். நம்ம அவரை இன்னும் நம்புகிறதற்கான வாய்ப்பு தான் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே. ஸோ அதனால் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரில் பலன் கொண்டு வசனம் சொல்கிறது மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொண்டார்கள். ஒருவேளை அது வேதனையின் பாதையாக இருக்கலாம், நீங்கள் இதுவரை நடக்காத பாதையாக இருக்கலாம், உங்களுக்கு புரியாத பாதையாக இருக்கலாம். ஸ்டில் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு பலன் தருவார். அந்த பலத்தினால அந்த பாதையை நம்ம கடந்து திரும்பி பார்க்கும்போது அது நமக்கு நீரூட்டாக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக மாறும். இந்த பாதையில் தேவனை என்னை நடத்துனது நன்மைக்கே, நான் அவரை நம்பினது எனக்கு நல்லதாக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நம்ம அறிக்கை செய்கிற அளவுக்கு அவர் காரியங்களை நமக்கு சாதகமாக மாற்றி தருவார். நமக்கே தெரியாது எப்படி நடக்கும்ன்ட்டு, ஆனால் அவர் செய்து முடிப்பார். ஏன்னா வசனம் சொல்கிறது மாதிரி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரிடத்துல நம்ம காரியங்களை ஒப்புவிக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ ஒன்ஸ் அவர்கிட்ட ஒப்புவிச்சிட்டோம் அப்படின்னா அவரை நம்புறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வேலை. ஒரு வேளை நம்ம நினச்ச டைமில் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். பட் ஸ்டில் அவர் திரும்ப சொல்கிறது, இட்ஸ் ஓகே மை சைல்ட், என்னை நம்பு, இன்னும் என்னை நம்பு, ஐ வில் கெட் யூ த்ரூ திஸ். நான் உன்னை இந்த பாதை வழியாக நடத்தி சென்று உனக்கு நான் நன்மையாக்க மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, அப்பா, நீங்கள் எங்களுக்கு நண்பத்தக்க கண்மலையாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக நீங்கள் இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா அப்பா, நாங்கள் கன்ஃபியூஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற அந்த டைமில் கூட ஏசப்பா நாங்கள் we can freely come to you அப்பா. நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்ககிட்ட எங்கள் பாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்பா. எங்கள் பாரங்களை உங்ககிட்ட நாங்கள் தரும்போது எங்களுடைய ஆன்சைட்டிஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் சமாதானத்தினால நீங்கள் எங்களை நிரப்புவீங்கன்னு வசனம் சொல்லுதப்பா. இந்த நேரத்தில் கூட அப்பா, ஹெல்ப் அஸ் டு எங்களுடைய பர்டன்ஸ், எங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அப்பா உங்கள் முன்னாடி ப்ளேஸ் பண்ணுற அந்த ஒரு மனதை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்கள் அதை ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுடைய தெய்வீக சமாதானத்தையும் நாங்கள் ஃபீல் பண்ண நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள்கிட்ட ஒப்புவித்த காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடித்து தருவீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வைக்க போகிறீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. என்னென்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ, பாதை தெரியாமல் இருக்கிறாங்களோ, அந்த பாதைகளில் ஏசப்பா நீங்கள் ஒரு புது வழியை நீங்கள் அவங்களுக்கு காண்பித்து கொடுங்க ஏசப்பா. எந்த இது வரைக்கும் தோன்றாத ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, எங்களை நீங்கள் சாட்சிகளாக நிறுத்த போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.